அன்னைக்கு அரசபை கூட்டம் வழக்கத்தை விட சீக்கிரமாவே முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்போ மகாராஜாவோட பார்வை சோமு மேல போச்சு. சோமு, சொல்லுங்க மகாராஜா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே மகாராஜா, சும்மாதான் இருந்தேன். சரி, எனக்கு ஒரு பொருள் வேணும். நீங்க போய் அதை வாங்கிட்டு வரீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்க மகாராஜா, இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள். அது ரொம்ப இனிமையாவும் இருக்கணும், அதே சமயத்துல அது கசப்பாவும் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அது எப்படி ஒரு பொருள் இனிமையாவும் அதே நேரத்துல கசப்பாவும் இருக்க முடியும்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா கிட்ட வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால சோமு குழப்பத்துல இருந்தான். என்ன சோமு, வாங்கிட்டு வந்துடுவீங்கல்ல? வாங்கிட்டு வரேன் மகாராஜா. நல்லது, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சோமு அவனோட வீட்டுல உட்காந்து என்ன வாங்கிட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அவனோட அக்கா பையன் அங்க அழுதுகிட்டே வரான். என்ன ஆச்சு அசோக், ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னோட நண்பன் என்ன திட்டான். உன்னோட நண்பன் சொல்ற, அப்புறம் எதுக்கு அவன் உன்னை திட்டுனா? நான் அவனோட விளையாட்டு பொருளை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அதுல ஒண்ணு உடைஞ்சு போச்சு. அத பார்த்து என்ன திட்டான். இனிமே நான் அவன் கூட பேச மாட்டேன். அவன் பேச்சுக்கா. சோமுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அவன் அசோகனை சமாதானப்படுத்திட்டு அவனோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். மறுநாள் காலையில சோமு வெறும் கையோட அரண்மனைக்கு வரான். அத பார்த்து மகாராஜா இப்படி சொல்றாரு. சோமு, நீங்க எதையோ மறந்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிற. இல்ல மகாராஜா, நான் எதையும் மறக்கல. நீங்க கேட்ட பொருளை கொண்டு வந்திருக்கேன். ஆனா உங்க கையில எதுவும் இல்லையே. மகாராஜா, நீங்க கேட்ட பொருளை சந்தையில இருந்து வாங்கிட்டு வர அவசியம் இல்ல. அது உங்ககிட்டயே இருக்கு. உங்ககிட்ட மட்டும் இல்ல, நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. மகாராஜாவுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன சொல்றீங்க சோமு? எல்லார்கிட்டயும் இருக்கா? என்ன அது? மனுஷனோட நாக்கு மகாராஜா. என்னது, மனுஷனோட நாக்கா? ஆமா மகாராஜா, மனுஷனோட நாக்குதான். அதால மட்டும்தான் ரொம்ப இனிமையா பேசி ஒருத்தரை சந்தோஷப்படுத்தவும் முடியும், அதே நேரத்துல ரொம்ப கசப்பா பேசி ஒருத்தரை அழ வைக்கவும் முடியும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சோமு. மகாராஜா, ஒரு மனுஷன் அன்பா பேசினா அது இனிமையா இருக்கும். அதே மனுஷன் கடுமையா பேசினா அது கசக்கும். அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மகாராஜா. ரொம்ப சரியா சொன்னீங்க சோமு. ஒரு மனுஷன் இனிமையான வார்த்தைகளை கூட மறந்துடுவான். ஆனா யாராவது அவன்கிட்ட கடுமையா பேசினா அத வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டான். வழக்கம் போல ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. நன்றி மகாராஜா. நாக்கு நரம்பில்லாத ஆயுதம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால யாருக்கிட்டையாவது பேசும்போது ஆத்து நிதானமா பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைய விட்டுட்டா அத நம்மளால திரும்ப சரி பண்ண முடியாது. கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. குமார் தன்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலான்னு ஒரு புதிய நகரத்துக்கு போறான். அங்க ஒரு வாடகை வீட்டுல தங்க முடிவு பண்றான். குமார் கிட்ட 100 தங்க காசுகள் இருந்துச்சு. அது அவன் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இந்த காசை வீட்டுல வச்சா யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. நான் இதை என் கூடவே எடுத்துட்டு போறதுதான் நல்லது. குமார் இப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த காசை எடுத்துட்டு வெளியில போறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார பாக்குறான். ஐயா, என் பேர் குமாரு. நான் இந்த ஊருக்கு புதுசு. என்கிட்ட சில தங்க காசுகள் இருக்குதுயா. அது நான் என் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு.
அதை என் வீட்டுல வச்சா திருடு போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்களை பார்த்தா இந்த ஊர்ல பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. இத கொஞ்ச நாள் உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்களா? எனக்கு வேணும்னும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் இந்த ஊர் ஜமீன்தாரு. உன் தங்க காசுகள் என்கிட்ட பத்திரமா இருக்கும். நீ கவலையே படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம 2 பேருக்கும் சாட்சி யாரும் இல்ல. அதனால இந்த பழைய ஆலமரத்தையே சாட்சியா வச்சு நான் இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறேன். சரி குமார், இந்த மரம் தான் நமக்கு சாட்சி. நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. சரிங்க ஐயா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரியான முட்டாளா இருப்பான் போல. மரத்தை சாட்சியா வச்சு யாராவது காசு கொடுப்பாங்களா? சரி, நமக்கு வந்த வரைக்கும் லாபம்தான். எதுவும் செய்யாமலே 100 தங்க காசுகள் கிடைச்சிருக்கு. சில நாட்களுக்கு அப்புறமா தன்னோட தங்க காசுகளை திரும்பி வாங்கிக்கலான்னு நம்பிக்கையோட குமார் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போறான். அங்க ஜமீன்தார் அவரோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. வணக்கம் ஐயா. யார் நீ? என்ன விஷயமா வந்திருக்க? ஐயா, சில நாட்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட 100 தங்க காசுகள் கொடுத்தனே, அதை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எந்த தங்க காசு? யார் நீ? எனக்கு எப்ப நீ காசு கொடுத்த? ஐயா, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என் வீட்டுல வச்சா திருடு போயிடும்னு உங்ககிட்ட கொடுத்தனே, நீங்க கூட பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த 100 தங்க காசு தான் ஐயா. 100 தங்க காசா? என்னடா, என்னை ஏமாத்தி காசு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயா, என்னை ஏமாத்தாதீங்க. என்னோட காசை திரும்பி கொடுத்துருங்க, இல்லன்னா நான் மகாராஜா கிட்ட போய் புகார் கொடுத்துடுவேன். நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் யாருகிட்டயும் காசும் வாங்கல. நீ யாருகிட்ட வேணாலும் போய் புகார் கொடுத்துக்கோ போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓஹோ, அப்படின்னா நான் உங்களை நாளைக்கு மகாராஜாவோட தர்பார்ல சந்திக்கிறேன். இப்படி சொல்லிட்டு குமார் அங்க இருந்து கிளம்பி போறான். மறுநாள் குமாரும் ஜமீன்தாரும் ராஜாவோட தர்பாருக்கு வராங்க. அங்க குமார் நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட சொல்றான். மகாராஜா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தி பணம் வாங்க பாக்குறான். யாராவது ஆலமரத்தை சாட்சியா வச்சு பணம் கொடுப்பாங்களா? இவன் எந்த ஆலமரத்தை பத்தி பேசுறான்னு கூட எனக்கு தெரியல மகாராஜா. மகாராஜா, நான் பொய் சொல்லல, சத்தியமா. நான் அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட 100 தங்க காசை கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்க சொன்னேன். ஆனா இப்ப இவர் என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாருயா. மகாராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இப்படி சொல்றாரு. குமார், நீ அந்த ஆலமரத்தை சாட்சியா வச்சுதானே இவருக்கு தங்க காசை கொடுத்த? ஆமா மகாராஜா. அப்படின்னா போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட நான் சாட்சி சொல்ல வர சொன்னதா சொல்லிட்டு வா. ஆனா மகாராஜா. போய் சொல்லிட்டு வா, மிச்சத்தை அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்க மகாராஜா. குமார் அந்த மரத்துக்கிட்ட கிளம்பி போறான். குமார் போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மகாராஜா இப்படி சொல்றாரு. ஜமீன்தாரரே. சொல்லுங்க மகாராஜா. இந்த குமார் போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் திரும்ப வரலையே. இப்போ என்ன பண்றது? மகாராஜா, அந்த ஆலமரம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க போயிட்டு வர எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குமார் சொன்னது பொய். எனக்கு அந்த ஆலமரம் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அங்க போயிட்டு வர மட்டும் 1 மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜமீன்தாரருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது மகாராஜா, இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்ல சிறைச்சாலைக்கு போறீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் தான் அந்த தங்க காசை வாங்கினேன். அங்க எங்களை தவிர வேற யாரும் இருக்கல.
அந்த ஆலமரம் எப்படியோ வந்து சாட்சி சொல்லாதுங்கிற தைரியத்துல இப்படி போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. அந்த நேரத்துல மரத்துக்கிட்ட போன குமார் திரும்பி வரான். மகாராஜா, நான் அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். குமார், அந்த மரம் இங்க வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடுச்சு. குமாரை ஏமாத்த நினைச்சதுக்கு தண்டனையா நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய 100 தங்க காசுகளோட சேர்த்து இன்னும் 100 தங்க காசுகள் அதிகமா கொடுக்கணும். குமாருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆலமரம் எப்படி வந்து சாட்சி சொல்லுச்சுன்னு அவனுக்கு புரியல. ஆனா அவனோட காசு திரும்ப கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுறான். ரொம்ப நன்றி மகாராஜா. குமார், இனிமே யாரையும் அவ்வளவு சுலபமா நம்பாது. இவ்ளோ அப்பாவியா இருந்தா எல்லாரும் உன்னை ஏமாத்ததான் செய்வாங்க. இனிமே கவனமா இரு. சரிங்க மகாராஜா. யாரையும் ஏமாத்திட்டு அவ்வளவு சுலபமா தப்பிச்சிட முடியாது. உண்மை ஒரு நாள் வெளியில வந்து தீரும். அதனால யாரையும் ஏமாத்தாதீங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஒரு ஊர்ல ஒரு வயசான விவசாயி இருந்தாரு. அவர் பேரு ராஜையா. இவரும் இவரோட மனைவியும் ஒரு சின்ன வீட்ல இருந்தாங்க. ராஜையா கிட்ட ஒரு சின்ன விவசாய நிலம் இருந்துச்சு. இதுல ஏதாவது ஒரு பண்டத்தை போட்டு அதுல வர காசை வச்சுதான் வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலத்துக்கு தண்ணி வசதி இல்ல. மழை காலத்துல மட்டும்தான் பண்டத்தை விளைய வைக்க முடியும். வெயில் காலத்துல தண்ணி இல்லாம நிலமே காஞ்சி கிடக்கும். இப்படியே இருந்தா வாழ்க்கைய நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சு ராஜையா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு பக்கத்துல இருந்த ஒரு பணக்காரனோட கிணற விலைக்கு வாங்குறாரு. அப்பாடா, இனிமே வெயில் காலத்துலயும் பண்டத்தை விளைய வைக்கணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. மறுநாள் காலையில அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நிலத்துக்கு பாய்ச்சலான்னு சந்தோஷமா கிணத்துக்கிட்ட வராரு. அப்போ அங்க அந்த கிணறோட பழைய முதலாளி வரான். ராஜையா தண்ணி எடுக்கிறத பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க ராஜையா? வாப்பா சோமு, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நிலத்துக்கு பாய்ச்சலான்னு வந்த. என்னது, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க போறியா? யார கேட்டு நீ தண்ணி எடுக்கிற? என்னப்பா இப்படி சொல்ற? நேத்து தானே நான் உன்கிட்ட காசு கொடுத்து இந்த கிணற வாங்கினேன். இதுல இருந்து தண்ணி எடுக்க நான் யார கேட்கணும்? இது என்னோட கிணறு. நீ சொல்றது சரிதான். நான் தான் உனக்கு கிணறு வித்த. ஆனா அதுல இருக்க தண்ணிய நான் உனக்கு விக்கலையே. அந்த தண்ணி என்னோடது. அதை நீ பயன்படுத்தணும்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும். இத கேட்ட உடனே ராஜையாவுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. என்னப்பா சோமு, விளையாடுறியா? நான் தண்ணிக்காக தான் இந்த கிணறையே வாங்கினேன். நீ என்னடான்னா கிணறு மட்டும்தான் வித்த தண்ணிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்ற? நீ போய் கிணத்து பத்திரத்தை படிச்சு பாரு. அதுல கிணறு உனக்கு சொந்தம்னு எழுதிருக்கு. ஆனா அதுல இருக்க தண்ணி உனக்கு சொந்தம்னு எங்கேயும் எழுதலையே. அதனால இப்போ நீ இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாது. நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. காசு வாங்கிட்டு இப்போ தண்ணி எடுக்க கூடாதுன்னா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாது, அவ்வளவுதான். ராஜையா எதுவும் பேச முடியாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போறாரு. எப்படியும் இந்த கிழவனுக்கு உதவி பண்ண யாரும் வர போறது இல்ல. மறுபடியும் இந்த கிணறு எனக்கு தான் சொந்தமாக போகுது. ராஜையா சோகமா வீட்டுக்கு போறாரு. மறுநாள் காலையில ராஜையா மகாராஜா கிட்ட போய் புகார் கொடுக்கிறாரு. மகாராஜா 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. மகாராஜா, நான் வெயில் காலத்துல என்னோட நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சு இவர்கிட்ட இருந்து கிணறு காசு கொடுத்து வாங்கினேன். நேத்து அதுல இருந்து தண்ணி எடுக்கலான்னு போனா நான் கிணறு மட்டும்தான் வித்த, தண்ணிய விக்கல. அதனால தண்ணி அவருக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. ஆமா மகாராஜா, அந்த கிணத்தோட பத்திரத்திலையும் நான் அததான் எழுதிருக்கேன். கிணறு அவருக்கு சொந்தம்னு. ஆனா தண்ணி அவருக்கு சொந்தம்னு எழுதலையே. என்ன முட்டாள்தனம் இது? அது எப்படி?
கிணற மட்டும் வித்துட்டு தண்ணிய நீ வச்சுப்ப. மகாராஜா, தண்ணி என்னோடது. கிணறு வாங்கினா தண்ணியையும் சேர்த்து கொடுப்பேன்னு நான் எங்கேயும் சொல்லலையே. மகாராஜாவுக்கு கோபம் வருது. அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி, இப்போ இந்த கிணறு ராஜையாவோடது, ஆனா அதுல இருக்க தண்ணி உன்னோடது, அப்படிதானே? ஆமா மகாராஜா. அப்போ சரி ராஜையா, இனிமே நீங்க இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும்னா சோமுக்கு காசு கொடுக்கணும். சோமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மகாராஜா, நீங்களும் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? இருங்க ராஜையா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. சோமு, நீங்க உங்க தண்ணிய ராஜையாவோட கிணத்துல வச்சிருக்கீங்க. உங்க பொருளை இன்னொருத்தரோட இடத்துல வைக்கணும்னா நீங்க அவங்களுக்கு வாடகை தரணும். அதனால நீங்க இனிமே உங்க தண்ணிய ராஜையாவோட கிணத்துல வைக்க ராஜையாவுக்கு வாடகை தரணும். என்னது, நான் வாடகை தரணுமா? ஆமா, நீதான் வாடகை தரணும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னா இதுதான் போல. சோமு, என்ன யோசிக்கிற? அது வந்து மகாராஜா, சொல்லுங்க, வாடகை கொடுக்க தயாரா இருக்கீங்களா, இல்லைன்னா கிணத்துல இருக்க தண்ணிய ராஜையாவுக்கே கொடுக்குவீங்களா? சோமு தலகுனிஞ்சு நிக்கிறான். அவனோட சூழ்ச்சி அவனுக்கே திரும்ப வந்துடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் தண்ணிய ராஜையாவுக்கே கொடுத்துடுறேன். ராஜையா முகத்துல ஒரே சந்தோஷம் தெரியுது. அப்படி வாங்க வலிக்கு. நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் எல்லாம் இந்த விவசாயிங்க. அப்படி ஒரு விவசாயியை ஏமாத்த நினைச்சதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம். அந்த 1000 ரூபாவை நீங்க ராஜையாவுக்கே கொடுக்கணும். ராஜையா, இனிமே அந்த கிணறு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி ரெண்டுமே உங்களுக்கு தான் சொந்தம். ரொம்ப நன்றி மகாராஜா. நம்ம ஒருத்தரை ஏமாத்த நினைச்சா அது நமக்கே திரும்ப வரும். சரி, கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கோபால் சாஸ்திரின்னு ஒரு வியாபாரி இருந்தான். இவன் ரொம்ப புத்திசாலி. ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் கிட்டதான் வருவாங்க. அவனும் அதை சுலபமா தீர்த்து வச்சிடுவான். அதே ஊர்ல ராகவ்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு கோபால பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும். அப்படி இவன் கிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. எல்லாரும் இவன் கிட்டயே போறாங்க. நாட்கள் போக போக ராகவ் மனசுக்குள்ள பொறாமை பெருசாகிட்டே போச்சு. ஊருக்குள்ள எந்த நல்லது நடந்தாலும் அது கோபால்னாலதான்னு ஜனங்க சொல்றத கேட்கும் போது இவனுக்கு எரிச்சலா இருக்கும். ஆனா இதெல்லாம் கோபாலுக்கு தெரியாது. ஒரு நாள் ராகவ் கோபாலை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் நடந்து போகும்போது எதிரில கோபால் வர்றத பாக்குறான். எப்படியாவது இன்னைக்கு இந்த கோபால தோக்கடிக்கணும். கோபால், கோபால், சொல்லு ராகவ், என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகல. ஆனா நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டியா? நமக்குள்ள எதுக்கு போட்டி? ஊர்ல எல்லாரும் நீதான் பெரிய புத்திசாலின்னு சொல்றாங்கல்ல, அது பொய்ன்னு நான் நிரூபிக்க போறேன். கோபாலுக்கு ராகவ நினைச்சு சிரிப்பு தான் வருது. அவன் இப்படி சொல்றான். ராகவ், இப்போ இந்த போட்டி நடத்துறதால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? சும்மா எதுக்கு நேரத்தை வீணடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உன்னை விட புத்திசாலின்னு நிரூபிச்சே ஆகணும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கிட்ட வரேன். நீ தயாரா இரு. அங்க வந்து என்ன போட்டின்னு நம்ம முடிவு பண்ணலாம். கோபால் எதுவுமே பேசல. ராகவ் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கோபால் அவனோட வியாபாரத்தை பார்க்க போயிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சு. ராகவ் கோபால் வீட்டுக்கிட்ட வரான். ஆனா அங்க கோபால் இல்ல. கொஞ்ச நேரம் அங்கேயே காத்திருக்கலான்னு முடிவு பண்றான். ஆனா அங்க கோபாலுக்கு இந்த போட்டி ஞாபகமே இல்ல. அவன் பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருந்தான்.
இந்த பக்கம் ராகவுக்கு காத்திருந்து காத்திருந்து கோவம் வருது. இந்த கோபால் பெரிய பயந்தாங்கோலி போல. நான் அவ்வளவு சொல்லியும் அவன் வீட்டுக்கிட்டேயே வரல. இப்படி யோசிச்சுட்டே ராகவ் கோவத்துல கோபாலோட வீட்டு கதவு மேல முட்டாள் அப்படின்னு எழுதிட்டு கிளம்பி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கோபால் அவனோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அங்க அவனோட கதவு மேல முட்டாள் அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ராகவ் சொன்ன போட்டி ஞாபகம் வருது. உடனே ராகவ் வீட்டுக்கு போறான். என்ன மன்னிச்சிடு ராகவ், வேலை அதிகமா இருந்ததால நீ சொன்ன போட்டியனா சுத்தமா மறந்துட்ட. பொய் சொல்லாத கோபால், மறந்துட்டேன்னு சொல்ற. ஆனா இப்ப மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? நீதான் என்னோட வீட்டு கதவு மேல அவ்வளவு பெருசா உன்னோட பேரை எழுதி வச்சுட்டு வந்திருந்தியே, அத பார்த்துதான் ஞாபகம் வந்துச்சு. நான் என்னோட பேரை எழுதி வச்சனா? என்ன நீ முட்டாள்னு சொல்ல வரியா? ஆமா, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுற எல்லாருமே முட்டாள்தான். நீ என்ன பார்த்து பொறாமப்படாம உன்னால முடிஞ்ச உதவிய ஜனங்களுக்கு செய். அப்ப அவங்களே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதை விட்டுட்டு என்ன பார்த்து பொறாமப்பட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல. ராகவ் எதுவும் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறான். நீங்களும் யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்க வேலை மேல அதிகமா கவனம் செலுத்துங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ராகவ் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து துணி தச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்துல கண்ணா அந்த பக்கம் நடந்து வரான். என்ன மாமா, இவ்வளவு காலையிலே துணி தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல? ஆமாண்டா கண்ணா, இத முடிச்சிட்டு இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கு. உங்க அக்கா வேற ஊருக்கு போயிருக்காங்க, அதனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அப்போ மாமா, குமார் எங்க? இன்னும் எந்திரிக்கலையா? இல்ல கண்ணா, அவன் எந்திரிக்க மாட்டான்டா. சரியான சோம்பேறியா இருக்கான். எந்திரிச்சாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா கண்ணா, ஏதாவது வேலை சொன்னா அதை செய்யாம இருக்க ஒரு காரணம் சொல்லுவான். நம்மளால எதுவும் பேச முடியாது. நானும் எத்தனையோ தடவை அவனை வேலை செய்ய வைக்க முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியல. ஐயோ மாமா, நீங்க அவன்கிட்ட சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன். சொல்ற விதத்துல சொன்னா அவன் வேலை செய்வான் மாமா. நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அவன் நீ சொல்ற வேலையை செய்ய மாட்டான். ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஓடிடுவான். நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் அவன்கிட்ட போய் ஏதாவது ஒரு வேலை செய்ய வச்சுட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். போ போ, உனக்கு பட்டாதான் புரியும். கண்ணா குமார் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க குமார் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான். டேய் குமார், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றியாடா? ஐயோ, இவங்க நம்ம கிட்ட வேலை செய்ய சொல்லுவாங்க போல இருக்கே. என்ன ஆச்சு குமார்? ஒண்ணும் இல்ல மாமா, என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. என்னோட விரல் கொஞ்சம் அடிபட்டு இருக்குடா. நான் என் நண்பனுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், ஆனா என்னால எழுத முடியல. நீ கொஞ்சம் எழுதி தரியா? நான் எழுதி கொடுத்திருப்பேன், ஆனா எனக்கு கால் வலிக்குதே. என்னது, கால் வலிக்குதா? கை தானடா எழுத போகுது. கால் வலிச்சா என்ன? நான் வேணும்னா உனக்கு பேப்பரும் பேனாவும் இங்கேயே எடுத்துட்டு வந்து தரேன். நான் அதுக்கு சொல்லல மாமா, என்னோட கையெழுத்து நல்லாவே இருக்காது. நான் எழுதுனா வேற அவங்களுக்கு புரியாதுன்னு அப்பா அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்போ இந்த லெட்டரை நான் எழுதுனேன்னா நானும் அந்த லெட்டர் கூடயே உங்க நண்பர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு படிச்சு சொல்லணும். ஆனா அவ்வளவு தூரம் போக எனக்கு கால் வலிக்குதே. கண்ணனுக்கு தலையே சுத்துற மாதிரி ஆகுது. அவன் அங்க இருந்து ராகவ் கிட்ட போறான். அப்பாடா, போயிட்டாங்க. என்னடா கண்ணா, அவனை வேலை செய்ய வச்சியா? ஐயோ மாமா, நீங்க சொன்னது நிஜம்தான். தலைகீழ நின்னு தண்ணி கூட குடிச்சிடலாம் போல. ஆனா உங்க பையன் கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னால முடியலப்பா. என்னமா காரணம் சொல்றான்? ராகவ் சிரிச்சுக்கிட்ட இப்படி சொல்றான். இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓ,
போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போடா. சரிங்க மாமா, அப்போ நான் போயிட்டு வரேன். நீங்களும் அப்படியே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இவனோட பேரு விவேக். இவன் ரொம்ப புத்திசாலியான பையன். ஆனா அதே அளவுக்கு சோம்பேறி. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான். இது இவனோட அப்பா கோவிந்த். இவருக்கு அவங்க பையன் படிச்சு பெரிய ஆளாகணும்னு ரொம்ப ஆசை. அதனால எப்படியாவது இந்த சோம்பேறித்தனத்தை போக்கி அவனை படிக்க வைக்கணும்னு கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் சீக்கிரமா எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டே இருப்பாரு. டேய் விவேக், மணி 6 ஆச்சு, எந்திரிடா. அப்பா, இன்னும் 6 மணி தானே ஆகுது. என்னை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். என்னது, இன்னும் கொஞ்ச நேரமா? அதெல்லாம் முடியாது. நான் வெளியில போயிட்டு வரேன். அதுக்குள்ள நீ எந்திரிச்சு குளி. சரி, போயிட்டு வாங்க. இப்படி சொல்லிட்டு கோவிந்த் இயற்கைய ரசிச்சிட்டு வர வெளியில போறாரு. வெளியில சில்லுன்னு காத்து வாங்கிட்டு நடந்து போகும்போது அவரு தூரத்துல ஒரு சின்ன பறவை மண் மேல எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. சில நொடிகளுக்கு அப்புறமா அந்த சின்ன பறவை உடனே மண்ணை தோண்டி ஒரு சின்ன புழுவை புடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. இத பார்த்த உடனே கோவிந்துக்கு ஒரு யோசனை தோணுது. காலையில சீக்கிரமா எழுந்ததாலதான் அந்த பறவைக்கு சாப்பாடு கிடைச்சது. இல்லன்னா இத வேற ஏதாவது பறவை வந்து எடுத்துட்டு போயிருக்கும். இத விவேக் கிட்ட சொல்லணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு கோவிந்த் திரும்ப வீட்டுக்கு போறாரு. திரும்பி போற வழியில கோவிந்துக்கு கீழே ஒரு சின்ன பை கிடைக்குது. கோவிந்த் அத கையில எடுத்துட்டு சுத்தி பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. அதனால அந்த பைய திறந்து பாக்குறாரு. அதுக்குள்ள நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. என்ன இது, இதுல இவ்வளவு தங்க காசு இருக்கு, ஆனா இங்க யாருமே இல்லையே. அங்க யாரும் இல்லாததுனால அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடிவு பண்றாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா விவேக் இன்னும் தூங்கிட்டு இருந்தான். டேய் விவேக், நீ இன்னும் எந்திரிக்கலையா? மணி 8 ஆச்சுடா. நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க. எந்திரிடா. இங்க பாரு, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. விவேக் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். அவங்க அப்பா கையில சில தங்க காசுகள் இருக்கிற பை இருக்கு. இங்க பாரு விவேக், இது எனக்கு வர வழியில கிடைச்சது. நான் சீக்கிரமா எழுந்து வெளியில போனதாலதான் எனக்கு இது கிடைச்சது. இது மட்டும் இல்ல, உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னப்பா அது? நான் இன்னைக்கு ஒரு பறவைய பார்த்தேன். அது அதோட உணவை தேடிட்டு இருந்துச்சு. காலையில சீக்கிரமா வந்ததால அதுக்கு சில புழுக்கள் கிடைச்சது. அதுவும் சந்தோஷமா அந்த புழுக்களை எடுத்துட்டு பறந்து போச்சு. அந்த பறவையும் உன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்திருந்தா அதுக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சிருக்காது. இப்போ நீங்க என்னதாப்பா சொல்ல வரீங்க? நான் சொல்ல வர்றது எல்லாம் ஒண்ணுதாண்டா விவேக். அந்த பறவை மாதிரி நீயும் காலையில சீக்கிரமா எழுந்தாதான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். தூங்கிக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காதுடா. அப்புறம் இங்க பாத்தியா, நான் சீக்கிரமா எழுந்ததாலதான் எனக்கு இந்த தங்க காசுகள் கிடைச்சது. இல்லன்னா இது வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீயும் சீக்கிரமா எந்திரிச்சு பழகுடா, அதுதான் உனக்கு நல்லது. விவேக் எதுவும் பேசாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எந்திரிச்சா எல்லாம் நல்ல விஷயமா தான் நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆனா அப்பா, அந்த தங்க காசு இருக்க பைய தொலைச்சவங்களும் சீக்கிரமா தானே எந்திரிச்சிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா எந்திரிக்காம இருந்திருந்தா இப்ப அந்த காசு அவங்க கிட்டயே இருந்திருக்கும்ல. அது மட்டும் இல்ல, அந்த புழு
அது சீக்கிரமா எந்திரிச்சு வெளியே வராம இருந்திருந்தா இப்ப உயிரோட இருந்திருக்கும். சீக்கிரமா எந்திரிச்சதாலதான் அது அந்த பறவை தூக்கிட்டு போயிருச்சு. இவங்க 2 பேரும் என்ன மாதிரியே தூங்கிட்டு இருந்திருந்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன நான் சொல்றது சரிதானே? இத கேட்ட கோவிந்த் வாயடிச்சு போறாரு. அவரோட பையன் இப்படியெல்லாம் கூட யோசிப்பான்னு அவர் எதிர்பார்க்கல. சரிங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயோ, இவனை திருத்தவே முடியாது போல. நீங்களாவது நான் சொல்ற பேச்ச கேளுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பழகுங்க. நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.